இந்த மூவியில் அவருடைய கேரக்டர் ஆர்க்கில் வந்துட்டு திஸ் இஸ் த கோர் ஐ கெஸ். ஏய் நான் யார் தெரியுமா உனக்கு? இதெல்லாம் பண்றது இல்லை. இதெல்லாம் பண்ணாதான் வரும்ன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு ஹீரோனா அடிப்பாரு, காப்பாற்றுவார், அது கமர்ஷியல் சினிமாவில் இருக்கு. எப்படி ரியாக்ட் பண்றது பொதுவாக நீங்கள் ஹீரோயின்ஸை தான் ப்ளஷ் பண்ண வைப்பீங்க. ஓ காட். ஐ வாண்ட் டு டாக் அபவுட் முதல் முறையாக ஓப்பன் பண்ணால வந்து வி ஹேவ் மிஸ்டர் ஜெயம் ரவி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ பெரிய கேப் ஆயிடுச்சு பாரு. நான் இந்த நானும் சேனல்லாம் ஆரம்பிக்கிறேன், எல்லா சேனல்லையும் நீங்கள் இன்டர்வியூ கொடுப்பீங்க. திஸ் டைம் ஐ எம் வெரி ஹாப்பி டு see you. குட் குட் குட். இது நல்லபடியாக ஓப்பன் ஆயிருக்கு, கவலைப்பட. ஃபேண்டாஸ்டிக். ரைட் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன்னா அந்த நல்லா இருக்கீங்களா அப்படின்றது நம்மளோட பண்பாடு. அதையே நம்ம பொதுவாக அந்த நியூஸ் டிவி ஷோஸ்லலாம் நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரி வருது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். என்னதான் இறைவன் டைட்டிலே வந்து கோவத்தில் கீறுன மாதிரி இருந்தாலும் ஒரு ஜான்ரா ஸ்பெசிஃபிக்காக எங்கால வச்சு படம் பண்ணது ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். ஏன்னா ஐ திங்க் ஒரு ஸ்டேயிங் ட்ரூ டு த ஜான்ராவில் நான் ரொம்ப நாளாக அவரை பொருத்தி பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் வந்து இந்த அண்டர் ரேட்டட் ஓவர் ரேட்டட்ன்றது இப்போ அடிக்கடி பயன்படுத்துகிறாங்க. ஐ திங்க் அவரோட ஜேர்னியில் ஒரு 29 ஃபிலிம்ஸ் இப்போ தான் ரீசெண்டாக கேட்கும்போது தான் சொன்னார். இஸ் மேட் இட் அ பாயிண்ட் டு ஆக்சுவலி அவருக்கே வந்து அந்த போர்டம் அவரே பீட் பண்ணியிருக்காரு பை டூயிங் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ். ஸோ யூ டெல் மீ சார் டு மேக் ஹிம் சே எஸ் டு இறைவன். இல்லை, திஸ் வாஸ் அ டிஃப்ரெண்ட் சினாரியோ. நாங்கள் வந்து ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், திஸ் இஸ் ஸ்பை த்ரில்லர். ஸோ அந்த டைம் கோவிட் வந்ததுனால வி ஹேட் டு டூ another மூவி இங்கே. ஸோ அப்போது இட் வாஸ் லைக் நம்ம ஸ்பை த்ரில்லர் பண்ணும்போது இவரும் நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காருன்னு இருக்கும்போது வாட் கேன் வி டூ டிஃப்ரெண்ட்லின்னு சொல்லும்போது நான் தென் ஐ டோல்ட் ஹிம் 2-3 கான்செப்ட்ஸ் ஆர் ஜானர்ஸ். தென் ஹி செட் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போகலாம். நானும் சொன்னேன். தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். இட் வாஸ் வெரி கேஷுவல் பிகாஸ் இட் வாஸ் நாட் லைக் மியூச்சுவலாக அது வந்து ஒரு 2 பேருக்குள்ள ஒரு லவ் இருக்குன்றதுனால இட் வாஸ் ஈஸி. பட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிட்டேன் அண்ட் தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். சூப்பர். ஆனால் அந்த பொதுவாக இந்த ஃபாரின் டாக் ஷோஸ்லாம் வந்து ஹீரோக்கே தெரியாத இன்ஃபர்மேஷன் எல்லாம் பேக்ரவுண்டில் பயங்கரமாக ரீசர்ச் பண்ணிட்டு வந்து கேள்விகள் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒன்று நான் பண்ணதே இல்லைடா, இது அப்படி ஒன்று பண்ணிடணும்டா அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் இந்த படத்தை பண்ணிக்கலாமே. அது எனக்கே தெரியாது, அவர் சொல்லி தான் எனக்கே தெரியும். பட் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு எனக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட்லாம் கிடையாது. இப்படியும் பண்ணால் நல்லா இருக்கும்னு தான் நான் நினைப்பேன், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி வந்தது தான். அண்ட் அவர் ஹீஸ் ஜாட்டட் டவுன் 1 by 1 இது நான் பண்ணியிருக்கேன், பண்ணல அப்படின்னு. ஸோ அதில் இது பண்ணால் நல்லாயிருக்கும், 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றது தான். அப்படி தான் ஆரம்பித்தோம் இது. அண்ட் அது நல்லபடியாக வந்திருக்கு. சார் இது வந்து நீங்களும் அப்புறமா யூ கேன் ஆட் டு திஸ், அவரோட ஆன்சருக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். ரொம்ப நாளாகவே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு ஜென் மோடு ஒன்று எப்பவுமே அவர்கிட்ட இருக்குது. அதாவது வந்து ஓகே, எஃபர்ட் இஸ் ஈக்குவல் டு இதுதான் ரிசல்ட்டு. எப்பவுமே லெட்ஸ் கிவ் 100. டூ மச் ஐவ் சீன் பீப்புள் கெட் அனாய்ட் பை சர்டன் திங்ஸ் ஆர் ஷோ இரிட்டேஷன் ஆர் ஷோ போர்டம். எதுவுமே இல்லாமல் திஸ் இஸ் மை ஸ்பேஸ் அண்ட் ஐ கீப் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட்ன்ற அந்த ஜென் மோடை பற்றி கொஞ்சம். இதெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதான் வரும்ன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுவாக வரும். அது ஜென் மோடான்னு கூட எனக்கு தெரியாது, என் மோட் அது, அவ்வளோதான். ஸோ என்ன எல்லாமே வரும், நம்மளை நோக்கி எல்லாமே வரும். நெகட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டி, தேவையில்லாத விஷயம், காசிப்பு, அது இதுன்னு. நம்ம கிட்ட ஒரு டூல் இருக்கு, எதை அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அந்த டூலை நான் யூஸ் பண்ணுறேன், அதான் என் மோடும், வேற எதுவும் இல்லை. அன்னெசரியாக நிறைய லோடை எடுத்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கும் பிடிச்சதை மட்டும் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நம்புகிறேன் நான். அதை பிடிச்சதை மட்டும் வச்சுட்டு பிடிச்சவங்கள வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன், வேற ஒன்று. இது ஒரு இது மாதிரி இருக்கே சார், பின்னாடி போடலாம் அந்த மாதிரி ஆட்டோ பின்னாடி மாதிரி. இல்லை, தட் இஸ் ஐ வாண்ட் டு ஆட், தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் திஸ் கேரக்டர் இஸ் ஆல் அபவுட் ஆல்சோ. ஏன்னா வந்து எனக்கு என்னென்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஒரு ஹீரோனா அடிப்பார், காப்பாற்றுவார், அது கமர்ஷியல் சினிமாவில் இருக்குது. பட் ஐ வாண்டட் டு டாக் அபவுட் ஹிஸ் இன்னர் ஸ்ட்ரென்த். வாட் ஆர் யூ மேட் ஆஃப்? அது பிரேக் ஆகிறாரா இல்லையான்றது தான் அந்த கோர் ஆஃப் த ஸ்டோரியில் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு he is facing extreme situations in the movie.
நீங்க சொன்ன மாதிரி அது ரியல் லைஃப்லயுமே வந்து பிகாஸ் when you are dealing with projects which are 100 crores worth and stuff like that, and film industry as such is அது நிறைய challenges இருக்கும் இல்லையா. ஸோ நான் வந்து பர்சனலாகவே பார்ப்பேன், ரொம்ப குவைட்டா அவருக்கு அந்த மீ மோடுக்கு போயிடுவார் அவரு. அந்த மீ மோடுன்னு ஒண்ணு இருக்குது, அது கரெக்டா? இல்ல, மீ மோடு நான் என்ன சொல்ல வரேன்னா, he protects his peace அப்படின்ற ஒரு ஜோன் இருக்குது இல்லையா. அதுக்கு அது ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ சம்டைம்ஸ் வந்து இல்லாட்டி மெச்சோர்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹேண்டில் பண்ண முடியும் சுச்சுவேஷன்ஸை. and he's done it, and I think that is also playing a very huge role in the மூவியில். அவருடைய கேரக்டர் ஆர்க்ல வந்துட்டு this is the core, I guess. I want to இது காம்ப்ளிமெண்ட் தானா என்னன்னா, as you told, hundreds of factors control his film and crores of money being pumped in. I was just realizing எல்லாமே ப்ராப்ளம் சால்விங் தான் ஃபில்ம் மேக்கிங்ன்ற மாதிரி இருக்கு ஒரு லெவலுக்கு அப்புறம். he is able to stay realன்றதே ஒரு, ஐ திங்க் இன்னைக்கு we don't talk about health, அவங்களோட செல்ஃப் டிசிப்ளின், ஃபுட்டு, ஸ்லீப் சைக்கிள் எல்லாமே கோஸ் ஃபார் அ டாஸ். அண்ட் வி சி இண்டஸ்ட்ரி பீப்புள் கோயிங் த்ரூ அ லாட். ஐ திங்க் இஸ் யூ ஹேண்டில்ட் இட். நான் நிஜமாவே காம்ப்ளிமெண்ட்னு சொல்லிட்டு சொன்னதுனால இல்ல, நானே அவர்கிட்ட சொன்னேன், நான் வந்து ஒரு 3 years பார்த்துட்டு இருக்கேன்ல, திடீர்னு ஒரு 3 months கழிச்சு பார்த்தா ஸ்லிம் ஆயிடுவாரு, அழகா பாருங்க. இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த ரீலு, he's suddenly become so young. நான் வந்துட்டு இங்க ஸ்லீப் டிப்ரைவ்ட் நான் அப்படி உட்கார்ந்துருப்பேன். ஸோ லைக் வாட் டு யூ டூ அப்படின்னா. ஸோ பட் அது ஐ திங்க் அது ஜெனடிக் ப்ரீடிஸ்போசிஷன் தாண்டி the kind of energy he attracts probably. இல்ல சூப்பர் இல்லனா? எப்படி ரியாக்ட் பண்றது பொதுவா நீங்க ஹீரோயின்ஸ் தான் ப்ளஷ் பண்ண வைப்பீங்க. ஓ காட். சார், அர்ஜுன் என்ன மாதிரியான கேரக்டர்ன்றது ட்ரெய்லர் பார்க்கும்போது பிட்ஸ் அண்ட் பீசஸ், நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வுட் நாட்டில் டேரெக்டாக நீங்கள் கில்லரையே கமிட் பண்ணி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணது எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. a little bit of light on that, because these films you can't show everything, you got to tease it nicely. Yes, so even though Rahul Bose is ஒரு முக்கியமான கேரக்டராக இருந்தாலும் there's more to this movie. அதனால தான் அந்த ஒரு அண்ட் இந்த மூவியில் வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர்ன்னு இருக்கும்போது யூ கான்ட் கிவ் அவே லாட் ஆஃப் திங்ஸ். பட் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ஐ டிட் நாட் ஸ்டிக் ஆன் டு த டெம்ப்ளேட்ஸ். ஸோ அந்த முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஜானருக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, அது அவாய்ட் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுவும். ப்ளஸ் இந்த மூவியில் வந்து லாட் ஆஃப் எமோஷ்னல் ஸ்டஃப் இருக்குது. more than typical scares, there's a lot of emotions. So இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். ஏன்னா அந்த ஒரு சும்மா ரேண்டமாக லாஸ்ட் வீக் ஐ சா டெவில் பார்க்கும்போது தான் ஐ ரியலைஸ்ட், இன்றைக்குமே அந்த கில்லிங் மேலே, அந்த ஃபைண்டிங் த கில்லர் மேலே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அட்ராக்ஷன் மக்களுக்கு எப்போவுமே இருக்குது. அண்ட் இட்ஸ் நாட் அபவுட் ப்ளீஸிங் பீப்புள், இட்ஸ் அபவுட் டூயிங் வாட் யூ வாண்ட் டு டூல ஒரு கன்வெக்ஷன் அது. அதனால் நான் இப்போது சும்மா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டு வந்து துப்பாக்கி எடுத்தாலே காப்புன்னு கன்வே ஆயிரும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேணாம், வில்லன் வந்து அடி வாங்க வேணாம், வந்து நின்னாலே காப்பு தான். பட் ஹவு டு யூ ட்ரை அண்ட் டிஃப்ரென்ஷியேட் மித்ரன் அண்ட் அர்ஜுன் அண்ட் ஃபியூ அதர் காப்ஸ் தட் யூ வில் பிளே டவுன் த லைன்? அதுதான் நான் எப்படி வந்து என்னுடைய இனிஷியல் கரியரில் வந்து லவர் பாய்ஸ் அந்த அந்த ரோல்ஸ் பண்ணணும், அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அந்த மாதிரி தான் இது. யா, ஸோ இப்போ வந்துட்டு அதில் எம் குமரன்ல ஒரு மாதிரி லவ் பண்ணுவேன், ஏய் மலபார் அப்படி. ஆமாம். ஸோ இப்போ தீபாவளியில் வந்து நீ தான் எனக்கு எல்லாம் அப்படி லவ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தான் காப்போம் நான் பார்க்குறேன். எப்படின்னா, ஹூ இஸ் ஹீ, வாட் இஸ் ஹீ, வாட் இஸ் ஹிஸ் பர்பஸ், ஹவு டிட் ஹீ கெட் த ஜாப், பை பேஷனா, எப்படி டிஃபைன்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே நமக்கு கைட்லைனாக வந்துடுது ஸ்கிரிப்டில். பெருசாலாம் எதுவும் பண்ண தேவையில்லை. ஐ ஜஸ்ட் ட்ரை டு ஸ்டிக் ஆன் டு இட். முடிஞ்சால் ஒரு 4 இன்புட், முடியலன்னா ஒரு கப் காஃபி, அந்த மாதிரி தான். முடிஞ்சா ஒரு கப் காஃபி 4 வார்த்தை மாதிரி, அவ்வளோதான் நம்ம ட்ரை பண்ணுவோமே தவிர அதை மீறி போகிறதுக்கு இல்லை அதை வந்து ரீரைட் பண்ணுறதுக்கோ பெருசாக எனக்கு தோணாது. ரொம்ப தப்பாக இருந்தால் சொல்லுவோமே தவிர, இது எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ்லையோ இல்லை மேக்கிங்லையோ
பெட்டராக கொண்டு வருது அப்படின்றது தான் யோசிப்பேன். நான் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் பயங்கரமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கீங்கன்றது ரொம்ப ஆப்வியஸாக ரசிகர்களுக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு டெபுவே வந்து அப்படி ஒரு டெபுக்கு அப்புறம் திரும்ப சஸ்டெயின் பண்ணுறது, கம்மிங் ஃப்ரம் அ ஃபேமிலி ஃபில்ட் வித் ஃபில்ம் பீப்புள், இது எதையுமே வெயிட்டேஜாக எடுத்துக்காம ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எப்படின்னா மைண்டில் ஒரு கதையும், ஏன்னா நியூ கமர்ஸோடையும் பண்ணுறீங்க, நல்லா இருக்கு அது. நான் வெயிட்டேஜாக எடுத்துக்கலன்னு இல்லை, அது அப்படி தெரியாது. ஏன்னா சாஃப்டாக இருக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் தெரியுமா உங்களுக்கு? நைஸ், ட்ரூ ட்ரூ. அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கேன். அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமா, வேற வழி இல்லை அது. பட் அதுதானே, அங்க நம்மள லூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம எவ்வளவோ இருந்தாலுமே வந்து பேக்கேஜ் இருந்தாலுமே எந்த இடத்துக்கு எதை கொண்டு போனோம்னு எடுத்து வச்சுக்கணும். மொத்தமா ஒரு பேக்கை தூக்கிட்டு சுத்தாம எனக்கு இவ்வளவு படம் இருக்கு, இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு ஒரு பேக் எடுத்துட்டு சுத்தாம லைஃப்ல இந்த படத்துல இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி அதை மட்டும் எடுத்து வை. அப்ப வெயிட் கம்மியாகுதா இல்லையா? அடுத்த படத்துக்கு போகும்போது இதை வச்சுட்டு அதை எடுத்துட்டு போறோம், அவ்வளவுதான். மொத்தமா எடுத்துட்டு போனா தூக்கவே முடியாது. லுக்கு மட்டும் மாறல சார், பிரெயினை கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் எங்கேயுமே வந்து க்ரோயிங் டேஸ்ல பேக் தென்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டார் கிட்டு, சரி ஓகே ஒரு பொருளாதார உயர்வு இருக்கு, இன்னைக்கு உங்க மேல க்ரோர்ஸ் ஆஃப் மணி பம்ப்ட் அண்ட் யூனோ பிக் சேலரிஸ், ஸ்போர்ட்ஸ் கார், எங்கேயுமே கொஞ்சம் இப்படி லைட்டாக தனியாக கண்ணாடியில் அமெரிக்கன் சைக்கோ கிறிஸ்டியன் பெல் மாதிரிலாம் ஃபீல் பண்ணதே இல்லையா? நான் யார் தெரியுமா? அது நான் காமெடியா பண்ணிட்டு விட்டுருவேன், சீரியஸா பண்ண மாட்டேன். அது வீட்லயும் தட்டிடுவாங்க, அது காமெடி தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் நான் யார் தெரியுமா உனக்கு? இப்பெல்லாம் பேசிலாம் பார்ப்பேன், அவங்க ஏய் உனக்கு ஒட்டல அப்படின்றவங்க. என்ன மாதிரி ஏதாவது இப்படி அண்ணாவா இல்ல அப்பாவா? யாரா இருந்தாலும் குழந்தைங்க கிட்ட கூட விட மாட்டேன். ஏய் நான்லாம் எவ்வளவு பெரிய, அவன் டான்ஸ் கத்துக்கிட்டான், நான் எவ்வளவு பெரிய டான்ஸ் தெரியுமா உனக்கு? பா இந்த ஸ்டைல் உனக்கு வராது போ. இப்படியே நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ஒரு பரபரப்பு நமக்கு, நம்ம பெரிய ஆளுன்னு. பெரிய ஆள் சின்ன ஆள் இல்லை, எதுவுமே கிடையாது. வேலையை ஒழுங்கா செய்யறோமா இல்லையா, அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அது ஆடியன்ஸ் முடிவு பண்ணிக்கிட்டோன்றான். அவங்க வருவாங்கல்ல, நம்பி வராங்கல்ல தேட்டருக்கு, அதை விட நம்ம என்ன பெரிய ஆள். சூப்பர்ண்ணா. சார் அகைன் ஐ வாண்ட் டு டேட் பேக். உங்களோட வாமனனும் இன்னொரு படமும் சிமிலராக ஒரு சின்ன தாட்டில் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. ஜனகணமன வந்து இவ்வளோ நாளாக இன்னும் மேக்கிங்கில் இருக்குது. எங்கேருந்து சார் இந்த பேஷன்ஸ், ஒரு டெஸ்பிரேஷனே இல்லாமல் ஐ திங்க் ஐல் டூ வாட் ஐ வாண்ட் டு டூ, அண்ட் இன்னைக்கும் ஒரு ரிப்பீட் வேல்யூ ஃபார் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரொமான்டிக் காமெடிஸ் தட் யூ மேட் அண்ட் வி ரீவிசிட் தட் எவ்ரி டைம். இட் ஷோஸ் கிரேட் கம்போசர் சார். அது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் நான், பர்டிகுலர்லி ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸ் ஜஸ்ட் டூஸ் இட். இல்லை அப்படி இல்லை, இப்போ அதுதான் அது சினிமா பண்ணுறது வந்து ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணும்போது தி ஒன்லி ஏரியா விச் இஸ் கோயிங் டு கட் அப்படின்னா யுவர் ஃபேமிலிக்கான அந்த ஒரு பாயிண்ட். ஸோ அது இல்லைன்னா இது வந்து நமக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணணும். ஏன்னா ஷெல்ஃப் லைஃப் இருந்தால் நல்ல சினிமான்னு நான் நம்புகிறேன். காலையில் பார்த்துட்டு சாயங்காலம் வந்து மைண்டில் நிற்கலைன்னா தென் வி ஷுட் நாட் பி பார்ட் ஆஃப் தட்ன்ற ஒரு பேசிக் தாட்டை வச்சு தான் மை லைஃப் மூவ்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இட் கிவ்ஸ் மீ ஒரு சந்தோஷமாக இருக்கும். எப்பயாவது வந்து ஒரு மனிதனோ எண்டென்று புன்னகை பற்றி யாராவது பேசினா, அண்டு அதுக்காக வந்து நிறைய வந்து வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. பிகாஸ் லைஃப்பில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஐ காட் சோ மெனி ஆஃபர்ஸ் பார்த்தோம். பட் நம்ம வந்துட்டு அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்பை த்ரில்லர் இருக்குன்னா இட் இஸ் அ ஹியூஜ் ஃபில்ம். அப்போது அது நான் எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்னா, இட் ஷுட் பி ஐ கான்ட் ட்ரா பேரலல்ஸ் ஆர் கம்பேரிசன். ஒரு டைகர்ஸ் இந்த இல்லாட்டி வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு யூனோ ஸ்பை த்ரில்லராக இருக்கணும். இஃப் ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம்ன்ற ஒரு குவாலிட்டி இருக்கணும். இட் வில் ஹேவ் தட் ரீஜனல் டச். பட் அப்படி ஸோ அதுக்கு வந்து சேலஞ்சஸ் நிறைய வரும். ஸோ தட்ஸ் லைஃப். யூ ஹாவ் டு. இவ்வளோ வருஷமா இறைவன்ற டைட்டில் ஒரு படம் வரலன்றது எனக்கு ஷாக்கிங்கா இருக்குண்ணா. சார் வரல, நிறைய பேர் சொல்றாங்க வரல. ஆக்சுவலி ஆமா, ஐ திங்க் சார் இந்த படத்தோட ஹை என்னவா இருக்க போகுதுன்னா, ஃபுட் நாட்டை தாண்டி ஏதோ ஒரு ஃபிலாசபி உள்ள இருக்கு, ஒரு கோர் ஃபிலாசபி தாட் ஒன்று இருக்கு. வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் வில் மேனேஜ் டு லிங்கர் ஃபார் எவர். அந்த ஃபிலாசபி என்னன்னு சொல்ல வேணாம், பட் இல்லை ஃபிலாசபி என்னன்னே சொல்கிறேன். See, because நான் அதான் சொல்கிறேன், something horrific happens in your life, the first thing you ask is
ஓ காட் அப்படின்றோம், இல்லாட்டி வந்துட்டு வை தெர் இஸ் நோ காட் வேர் இஸ் ஹி அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ இது நான் வந்து அதை வந்து எப்படின்னா எல்லாருமே வந்து நான் வந்து மெசேஜை டைரெக்டாக ஃபேஸ் ஆன் த ஃபேஸ் கொடுக்கல. இது நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனநிலையில் நீங்கள் எப்படி இன்ஃபர் பண்ணுறீங்கன்ற ஒரு ஏரியா இருக்குதுல்ல, அந்த இடத்துல அந்த டைட்டில் விட்டேன். அந்த டைட்டில் அந்த படத்தை பார்த்த பிறகு இட் வில் கனெக்ட் வித் யூ அக்கார்டிங் டு ஹவு யுவர் அப்ரிங்கிங் இஸ் அண்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப். அப்படிதான் நான் பார்க்குறேன். How do you see that now? ஒரு ஐ திங்க் இப்போ ஜினி ஒரு ஜோன், பிரதர் ஒரு ஜோன், சைரன் ஒரு ஜோன், கேட்ட உடனே நைஸ் சார் அந்த மாதிரி ஒரு இல்லை கண்டிப்பா அது அது செம ஃபிலாசபி அது. அது அவருக்கு மட்டும்தான் அந்த டைட்டில் யோசிச்சது அவர் தான், இந்த படத்துக்கு கரெக்டாக இருக்கும்னு. அது அவருடைய ஃபிலாசபி கேட்டப்புறம் எனக்கு வந்து கரெக்டாக தோணுச்சு. அது எந்த பயங்கரம் நடந்தாலும் இறைவான் தான் சொல்கிறோம். ஆனால் கூப்பிட்டுனே இருக்கவும் பிரச்சனை போது வரமாட்டாரு. அப்போ அர்ஜுனன் வரான், பிரம்மாவே காலி பண்றான் அப்படின்னு நானா ஃபீல் பண்ணிருக்கேன். இறைவன் வரலாம் மாட்டாருங்க, எங்க ஊர்ல எல்லாம் இல்லை, நம்ம கிட்ட தான். அது எங்க நம்ம போய் கூப்பிடுறோம், நம்ம ரியலைஸ் பண்ணிட்டாலே அது அவ்வளவுதான். ஸோ அதனால அது ஓகே தானே. நான் அடிப்படையிலேயே ஒரு சக கமல் வெறியர்கள்ன்றதுனால அந்த ஆலவந்தான் ட்ரிவியா ரொம்ப கம்மியான இடங்கள்ல தான் பதிவாகவே இருக்கு. லிட்டில் பிட் ஆஃப் லைட் ஆன் ஹவு இட் வாஸ் அந்த டெல்லி ஸ்கெடியூல் whatever, ஐ திங்க் இட்ஸ் இது ஒரு பூரிப்பு தான். நான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து சென்னையில் ஷூட் ஆக்சுவலாக, அங்கே தான் என்னை வந்து அனுப்புகிறாங்க இப்போது அந்த படத்தில் ஒர்க் பண்ணேன்னு. அது வந்து என்னுடைய இந்த பீரியட் இன்டர்ன்ஷிப் பீரியட், எங்கேயா போய் 3 months ஒர்க் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே சுரேஷ்கிருஷ்ணன் சார்கிட்ட அப்பா பேசிட்டாரு, நான் போகிறேன். அங்கே பார்த்த உடனே ஒரு பயம் வந்துடுச்சு எனக்கு, சரியா வராது கிளம்பிடலாம் அப்படின்னு. வீட்டில் போயிட்டு நான்லாம் போக மாட்டேன். அப்புறம் நான் ப்ரொடியூசர் பையன்ல, எனக்கு அப்பெல்லாம் எனக்கு வேலை செய்ய தெரியாது அப்படின்னா, அதுதான்டா வேலை, நீ பார்த்தது வந்து வேலை கிடையாது, அதுதான் வேலை, நீ இல்லைன்னா தெரிஞ்சுக்கவே மாட்டேன் லைஃப்ல, போ என்ன பண்ணிட்டு வரும், மேக்சிமம் என்ன பண்ணிட்டு வரு, கத்துக்கிட்டு வா போ அப்படின்னு அனுப்பிச்சாங்க. அப்புறம் தான் டெல்லியில 3 months போயிட்டு ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்ல அவர் என்ன பண்றாரோ எல்லாம் பார்ப்பேன். ஸோ அப்பவே வந்து அவர் எல்லாம் அந்த மாடர்ன் டெக்னாலஜி வந்து மோஷன் கண்ட்ரோல் கேமரா அது இதுன்னு பண்ணும்போது பார்க்கும்போது எப்படி இதெல்லாம் அப்படின்னு, அது ஒரு அமெச்சூரா நான் போகும்போது வந்து அது இதெல்லாம் ஒரு கிஃப்ட், கிடைக்காத ஒரு கிஃப்ட். இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு பஸ், அதனால தான் நடந்துருக்கு. சஸ்பென்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கு அப்புறம் சில ஸ்லீப்பர் செல்ஸ் இருப்பானுங்க. நான் அந்த மாதிரி நண்பர்களை அந்த ரிலீஸ் டே அன்னைக்கு தவிர்த்துருவேன். எப்படியாச்சும் வந்து ஏதாவது ஒன்றத்தை போட்டு குழப்பி நம்மளை அந்த எட்டேர் எக்ஸ்பீரியன்ஸை காலி பண்ணிடுவானுங்க. தட்ஸ் ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் டூ தட் டு ஈச் அதர். பட் அதை தாண்டியும் ஒரு வெயிட்டேஜ் படத்துக்கு இருக்கும்னு நான் நம்புறேன். Did you consciously try and package the film in a way where even if there are spoilers, people are still going to have the high of it? இல்லை, திஸ் இஸ் அட்வர்டைசிங்ல ஒரு டேர்ம் இருக்கு, டிஸ்ரப்டிங் அப்படின்னு. இது வந்து நார்மலா இருக்கிற ஒரு 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 ஃபிலிம்ஸ் நார்மல், ஐ எம் நாட் சேயிங் நார்மல், ஒரு அந்த ஒரு ஜானர்ல கலர்ஃபுல்லா வரக்கூடிய ஃபிலிம்ஸ்ல இது வந்து டிஸ்ரப்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்ரப்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்க வந்து இதை வந்து விமர்சனம் பண்ணலாம், ஆனா இக்னோர் பண்ண முடியாதுன்ற ஒரு இதுக்கு வரும். அதுதான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன். ஸோ இது வந்து உங்களுக்கு 1000 விஷயங்கள் அவங்க சொன்னா கூட, வெளியில வந்துட்டு என்னப்பா அப்படின்ற மாதிரி சொன்னா கூட, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க அது 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 இருந்தாலுமே போய் பார்ப்போம்ல, அது கண்டிப்பா நடக்கும்ன்றது நான் ஃபீல் பண்றேன். Naren, in spite of being close friends with Arjun, he still doesn't want his sister to marry him. The dynamic நல்லா இருக்குது. I think it's friends வந்து அந்த ஏரியாவே நல்லா எக்ஸ்ப்ளோர் ஆகுது. இல்லை, நான் ஆக்சுவலி நான் ரைட்டிங்ல வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா, we are all psychos, just the level வந்து நம்ம கம்மி. ஸோ அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கேரக்டர்ஸா வந்து இன்க்ளூடிங் ஹீரோஸ் கேரக்டர் கொஞ்சம் எட்ஜியா இருப்பாங்க. எல்லாருமே கொஞ்சம் லைன் கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாயிண்ட். ஸோ அந்த ஒரு ஜோன்ல தான் ரைட்டிங்கே இருந்தது. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் த சைக்கோபேத் ஹூஸ் திஸ். இது ரியல் லைஃப்ல இருக்கிற நம்ம கேரக்டர்ஸ் எப்படி இருக்காங்க, இன்க்ளூடிங் நயன். ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது இவங்களுடைய லவ் ஸ்டோரி அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு இது அதுல வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து வேற ஒரு பரிமாணத்தை காட்டணும்னு இருக்கும்போது, யூ கேன் பி எக்ஸ்ட்ரீம்லி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஸ்டில் யூ கேன் நாட் பி அ குட் பிரதர் இன் லா அப்படின்ற ஒரு டைனமிக்ஸ் வந்து அது இருந்துச்சு.
ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது ஏன்னா பிகாஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எப்படின்னா தே லவ் யூ so much that they will never trust you. ஐயோ நீ உங்ககிட்ட நீ நான் உனக்கு உயிரை கொடுப்பாரா நீ இதை பண்ணாதப்பா அப்படின்வாங்க இல்லையா, அந்த ஒரு அது நார்மலான ஒரு விஷயம் தானே. அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணது ஐ திங்க். உங்க நேரத்துக்கு நன்றி. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஃபிலிம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கன்விக்ஷனோட ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல் ஆஃப் பண்ணும்போது அந்த வெட்டின கையோட ரத்தத்தில் எடுத்து போடுறதுன்னு லாட் கோஸ் இன் டு த மேக்கிங் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ். த ப்ராஸ்தட்டிக் அந்த ஆர்ட் ஒர்க் அந்த பிளட் மட்டும் எவ்வளோ லிட்டர்ஸ் ஆகுமா தெரியல எவ்வளோ. இல்ல அதுதான் நான் சொல்றேன், அவ்வளோ இல்ல அதுல ட்ரெய்லர் இருக்கும்போது ப்ரொடியூசர் பிளட் யூஸ் பண்ணல அது வரைக்கும் நீங்க யூ won't believe இன்னைக்கு காலையில சர்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே lot of people kept saying I'm so glad this is a certified film, so that it stays true to the genre. இது எதுக்கு நீங்க ஜேம்ஸ் பாண்ட் படம் போறதே மார்டினியை பாக்குறதுக்கு, மொத்தமா அதுக்கு பதிலா கையில சர்பத் கொடுக்க முடியாதுல்ல. so I believe ட்ரூ டு த ஜானரா தான் இருக்கு. நம்ம பேசும்போதெல்லாம் நீங்க அவரை நோட் பண்ணிருக்கீங்களா? அந்த ஒரு அவ்வளவு எல்லாம் பண்ணல. இல்ல அவ்வளவு பண்ண மாட்டாரு. இல்ல ஒரு 20% பண்ணேன், இவ்வளவு பண்ணல. தேங்க்யூ ஸோ வெரி மச். ஏன்னோ நீங்கள் சொன்னது தான் சார், ஷெல்ஃப் லைஃப் எப்பவுமே இருக்கும் உங்களோட படங்களுக்கு. நான் பிலீவ் ரவீனா இஸ் கோனா கீப் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் கீப். இங்கே பார்த்தா கண்ணமுடி திறந்தா பொன்னியின் செல்வன், இங்கே பார்த்தா ஏஜ்ட் லுக்கில் ஒன்று பண்ணுறாப்புல. திஸ் இஸ் த ஹை we've always liked. So I wish and hope that he continues to be what he is. Thank you, sir. Ravina. Thank you, sir.